ஈஸியான சோளா பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பூரி செய்கிறதுக்கு 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கால் பங்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூனுக்கு வந்து ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்க்கும்போது பூரி வந்து நல்லா புடிச்சு எழும்பி வரும். அதுக்கடுத்து உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்க்கும்போது பூரி வந்து நல்ல ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கடுத்து வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். புளிக்காத தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். மாவு இந்த அளவுக்கு ஊறிச்சு. இப்போ தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. இப்போ போட்டுக்கிறேன். நல்லா சூப்பராக புஷ் புஷ் எழுந்து வந்துட்டு இருக்கு. சூப்பரான சோளா பூரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சோளா பூரிக்கு சென்னா மசாலா வச்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்கள்.